அப்படின்னு ஒரு பழமொழி. அதிகாலையில் எழுந்திரிச்சு ஒரு பறவைகள்லாம் இடம் விட்டு இடம் போகும், உங்களுக்கே தெரியும், மைக்ரேன் பேர்ட்ஸ்ன்னு பேர். அந்த பறவைகள்லாம் சீக்கிரமாகவே எந்திரிச்சிருமா, எந்திரிச்சு பறக்க ஆரம்பிச்சு அடுத்த கண்ட்ரிக்கு போகுதில்ல, அது ரொம்ப தூரம் போகும். எப்போ அதிகாலையில் எந்திரிக்கிறதால அதிக தூரம் அது பறக்கும். அது எதுக்காக சொல்கிறோம்? நம்ம அதிகாலையில் எழுந்திரிச்சு படித்தோம்னா நிறைய படிக்கலாம், நல்ல மனசு இருக்கும். சாப்பிட்டுட்டு காலையில் நீ சாப்பிட்றது தான் நீ ஃபுல் டேவும் உனக்கு. ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் சொல்கிறத நல்லா கேட்கணும், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யணும். ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்கும் சரவணனை அவரது நண்பர்கள் பள்ளிக்கு அழைத்துச் சென்று படிக்க வைக்க முயற்சி செய்கிறார்கள். இதோ தான் படிக்க வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்காமல் தன் தம்பியை பள்ளிக்கூடம் அழைத்துச் சென்று படிக்க வைக்க முயற்சி செய்கிறார் இந்த ஆடு மாடு மேய்க்கும் சரவணன். தம்பி படிச்சா போதுண்ணா. டேய் தம்பி, நீயும் படிக்கணும், உன் தம்பியும் படிக்கணும்டா. அதுதான்டா எங்க விருப்பம். எனக்கு வழிகாட்ட ஆள் இல்லைண்ணா, அதனால அங்க பின்னாடி வரல. உங்களுக்கு வழிகாட்டுங்க, வரேன். நண்பர்கள் உதவியுடன் தான் தம்பி பயிலும் பள்ளிக்கு தானும் பயிலச் செல்கிறார். இதோ நம் சரவணன்.